பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னா ஒரு குணத்தை வச்சு அடையாளப்படுத்தினாங்க. அது என்னங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வீடு காரு வாங்கும்போதே எல்லாரையும் யோசித்து பிளான் பண்ணி ஒரு ஹோல் ஃபேமிலியாக நம்ம எங்கேயும் இருக்கணும், எங்கே போனாலும் சேர்ந்து போகணும், எங்கே போனாலும் சேர்ந்து வரணும், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் வாழ்க்கை அது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னா வேலையில் கடுமையான நெருக்கடி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா நல்ல பதவியோட நல்ல சம்பளத்தோட மாறக்கூடிய ஒரு சூழல் அமையும். கடனை அடைச்சா போதும் சார், எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், இந்த காலம் சிறப்பான காலம், இந்த காலத்தில் நிறைய பண வரவுகள் வரும், அந்த பண வரவுகளை கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. ஐயப்பனை வழிபாடு செய்தார்களானால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக நன்மைகள் நடக்கும். நிறைய ரிஷபராசி என்பது சபரிமலை போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த 2.5 வருஷத்தில் அதிகமாக பக்தி கிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு 2 பேர் ஜோதிட ஆசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு வாக்கிய சனி பயிற்சி இப்போ நடக்க போகுதுங்க சார். ஸோ இந்த சனி பயிற்சியால் இன்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலைங்க சார். பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னா ஒரு குணத்தை வச்சு அடையாளப்படுத்தலாங்க. அது என்னங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியே பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் டெய்லி நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் ரிஷப ராசி என்பவர்கள் மாதிரி மிக சிறந்த உழைப்பாளிகள் யாருமே கிடையாது. அந்த சந்திரன் உச்சமாகறான்னு என்னென்னா ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அம்மா மாதிரி எல்லாரையும் பார்த்துப்பாங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்காக உழைக்கிறதுல நம்பர் 1 ராசி இந்த ரிஷபராசி. அதேமாதிரி வாழ்க்கையில் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வீடு காரு வாங்கும்போதே எல்லாரையும் யோசித்து பிளான் பண்ணி ஒரு ஹோல் ஃபேமிலியாக நம்ம எங்கேயும் இருக்கணும், எங்கே போனாலும் சேர்ந்து போகணும், எங்கே போனாலும் சேர்ந்து வரணும், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் வாழ்க்கை அது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேரால் ஏமாற்றப்படக்கூடிய ராசியும் இந்த ரிஷபராசியே. உறவினர்களால் கடன், கூட பிறந்தவங்களால் பிரச்சனைகள், அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால் பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்பை அடையக்கூடிய ஒரு ரிஷபராசிகள். அதேமாதிரி ஒரு வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், எங்கள் அம்மாக்காக வீடு வாங்கினேன், என்னுடைய தம்பிக்காக கார் வாங்கினேன்னு சொல்லி கடன் படக்கூடியவர்கள், அந்த வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியாமல் அதில் கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களும் ரிஷபராசி என்பவர்களாக இருக்காங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, இனி இது மாறிடும், இல்லை மாற்றிட்டா அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு என்னவா இருக்கும்? ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரார். அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்ன ஆகுங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகள் அதிகமாக செய்ய போகிறாங்க. அந்த முயற்சி செய்தால் மட்டும் இல்லாமல் அது வெற்றியடையக்கூடிய அற்புதமான அமைப்பையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் சரி, எதெல்லாம் இழந்தாங்களோ, எதெல்லாம் அவங்க விட்டுட்டு வந்தாங்களோ, எதெல்லாம் அவங்கள விட்டு போச்சோ எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொடுக்க போகிறார். பொதுவாகவே சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க சார். அந்தபடியாக இப்போ ரிஷபராசிக்கு சனி பணத்தை கொடுப்பாரா இல்லை சில கடன் பிரச்சனைகளுமே தருவாராங்க சார்? ஆக்சுவலாக ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொடுக்கறதுக்கு மட்டுமே தகுதி உண்டு அவருக்கு. அவர் தடுப்பதற்கான தகுதி அவருக்கு வராது. ஏன்னா ஒரு பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஆகிடுவார் எப்பவுமே. அப்போ அந்த லாபஸ்தானத்தில் சனி வரும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது கெடுதல் நினைக்க மாட்டோம். அது மாதிரி எந்த கெடுதலும் நினைக்காம நீ கேட்குறதெல்லாம் நடக்கிற மாதிரி, நீங்கள் நினச்ச விஷயங்களாம் சாதிக்கிற மாதிரி, முடியாத விஷயங்கள் கூட முடிகிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு, தடுக்க போகிறதில்ல. ரிஷபராசிக்கு சனியோட பார்வையினால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுங்கிறத சொல்லுங்கள் சார். ரிஷபராசி என்பவர்களுக்கு சனியுடைய பார்வை ராசியிலே விழுது. ஒன்று, இந்த ராசியில் விழுறதுனால என்ன ஆகும்னா முதல்ல அவங்க மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பார். பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீ இதெல்லாம் செய்யடா, இதெல்லாம் செய்ய, ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க, ஏன் இதெல்லாம் நீ விட்டு வச்சுருக்க, இதெல்லாம் முயற்சி பண்ணு,
இதெல்லாம் நடக்கும் உனக்குன்னு சில பாசிட்டிவிட்டியை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஏதோ சில விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஓ பரவாயில்ல இப்போ நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது, அது நம்மளால் முடியுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை ராசியை பார்க்கறதுனால செய்வார். ஒன்று. ரெண்டாவது, ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால என்ன ஆகும்னா, இவர்கள் செய்த வழிபாடு, இவர்கள் செய்த உதவிகள், இவங்களுடைய முன்னோர்கள் செய்த வழிபாடு, முன்னோர்கள் செய்த உதவிகள் எல்லாமே எப்போவுமே நல்ல நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். அதுபோல் இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னன்னா, அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்களோ நஷ்டப்பட்டாங்களோ எல்லாமே இவங்களுடைய விதி பயன் மூலமாக, இவங்களுடைய நல்ல வழிபாடு மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், குலதெய்வ ஆசீர்வாதத்துடன் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த லாபஸ்தானத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள், பலவிதமான பண வரவுகள், இவங்க வந்து யோசிச்சே பார்க்க முடியாத சில நன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக ரிஷபராசி என்பது கொடுக்க போகிறார். ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த சனிப்பெயர்ச்சினால் தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்க போகுது. இந்த 2.5 வருஷத்தில் இவங்களால் என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. அதேமாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு அட்வைஸாக கூட சொல்லலாம். இவங்க எல்லாருமே என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்ச விஷயத்தையே செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ், புதுசாக ஏதாவது ஒரு தொழில், இல்லை புதுசாக ஏதாவது இருக்கிற பிஸ்னஸ்லேயே ஆட் பண்ணுறது செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் பலவிதமான வழிகளில் லாபத்தை கொடுக்க போகிறார். இவங்க தைரியமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம், அதில் லாபங்கள் மட்டும்தான் கிடைக்க போது. கவலைப்படாமல் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் வேலையில் என்னெல்லாம் மாற்றங்கள் கிடைக்குங்க சார்? இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, வேலையில் கடுமையான நெருக்கடி, பிரச்சனை, நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இவங்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சில பேர்களெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா, நல்ல பதவியோட, நல்ல சம்பளத்தோட மாறக்கூடிய ஒரு சூழல் அமையும். இல்லை நான் இந்த கம்பெனியில் தான் சார் இருந்தாகணும், வேறு வழி கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வெளில போயிடுவாங்க. இவங்க நல்ல பொசிஷனுக்கு எலிவேட் ஆகி வரதுக்கான சான்சஸ் உண்டு. வேலையே இல்லை சார், நான் ரிஷபராசி சார், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்கக்கூடிய வேலையை செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் பார்வையாக பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, 8ஆம் வீட்டை பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த 8ஆம் வீட்டை பார்க்கும்போது நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை இவங்க எதிர்பார்க்காம கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் முயற்சி பண்ணி நடக்கலை, எனக்கு நான் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணேன் சார் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நடந்தே தீரும். அதேமாதிரி வெளிநாட்டில் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் 24 மணி நேரம் உழைச்சேன் சார், கடைசியில் வேலை போயிடுச்சு, கம்பெனி லாக்டவுன் பண்ணிட்டாங்க, இல்லை என்னை வந்து வேலையை விட்டு அமுச்சிட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே, இல்லை வீசா முடிய போகுது, நான் எப்போ இந்தியா திரும்பன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன், ஃபேமிலியில் நான் மட்டும் இங்கே மாட்டிகிட்ருக்கேன், ஃபேமிலி அங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வெளிநாட்டில் சீரும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க சார்? இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமணத்துக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்காங்க சார்? இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இத்தனை நாள் திருமணமே ஆகலை வருத்தப்படக்கூடியவர்கள் சந்தோஷப்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்னன்னா, உங்களுக்கு ஏற்ற வரனை கண்டிப்பாக கொடுப்பார். 1. 2வது நல்ல வரனை கொடுப்பார். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வருத்தப்படுறாங்க, ஐயோ என் பையனுக்கு ரிஷபராசி சார் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணு ரிஷபராசி கல்யாணம் ஆகலை, 30 வயசு தாண்டி போயிடுச்சு, 35 வயசு தாண்டி போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நல்ல வரன், நீங்கள் எதிர்பார்த்ததை விட தகுதி அதிகமாக
நல்ல அழகாக அறிவுள்ள நல்ல வசதியான ஒரு வரனை ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முயற்சி பண்ணி செய்து கொள்வது சிறப்பு. இவங்ககிட்ட ஒரே விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னா, இந்த ரிஷபராசி என்பதுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அவங்க அம்மா அப்பா தான் இருப்பாங்க. இவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, என் பையனுக்கு நல்ல பெரிய பொண்ணாக, நல்ல வசதியான பொண்ணாக பார்க்கணும், அழகான பொண்ணாக பார்க்கணும், என் பொண்ணுக்கு வந்து நல்ல வசதியான பையனாக இருக்கணும், அதேமாதிரி நல்ல வந்து வேலை பார்க்குற பெரிய லெவலில் வேலை பார்க்குற பையனாக பார்க்கணும்னு நினச்சதுனால தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. அந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பார்த்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும். ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க சார்? இந்த சனி பயிற்சிக்கு குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு உறுதியாக கிடைச்சே தீரும். என்னென்னா, இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். அந்த தைராய்டு ப்ராப்ளத்தினால குழந்தை பேர் தடையாக இருக்கலாம். அதேமாதிரி ஆண்கள் யாரெல்லாம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ சில உடல் ரீதியான பாதிப்புகள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதனால் தள்ளி போயிருக்கலாமே தவிர, இப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை பேர் உறுதியாக உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் 2வது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணி லேட் ஆகிடுச்சு, எனக்கு நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு ஆண் வாரிசுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. ரிஷபராசினியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களும் கவனமாக இருக்கணும், இந்த நபர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இல்லை உறவுகள் ரீதியாக ஒரு தாய்மாமன் உறவுகளோ தாய் வழி உறவுகள் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவாக இருக்கும் சார்? இந்த ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உறவுகளால் ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. எப்படி ஏமாறுவாங்கன்னா, இப்போ ஒரு பையனாக இருக்கார், அந்த பையன் என்ன பண்ணுவார், அம்மாவுக்கு தன்னுடைய கடமையை செய்யணும், அப்பாவுக்கு தன்னுடைய கடமையை செய்யணும், கூட பிறந்தவங்களுக்கு கடமையை செய்யணும் செய்வார். அந்த கடமையை செய்யும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு கடன் வாங்கி செஞ்சுருவார். அப்போ கடன் வாங்கி செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க நல்லா ஆகிடுவாங்க. ஆனால் கடனை வாங்கக்கூடிய நபர் ஏதாவது ஒரு நேரம் சரியில்லை வச்சுக்கலாம் மாட்டிட்டுருவார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உறவுகள்கிட்ட கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க, ரொம்ப முக்கியம். இல்லை சார், நான் தான் சார் வீட்டுக்கு பெரிய பையன், நான் தான் சார் வீட்டுக்கு பெரிய பொண்ணு, நான் தான் சார் வேலை பார்த்து கடன் வாங்கிலாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி உங்கள் கடன் பிரச்சனை இருக்குன்னு உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட சொல்லுங்கள், அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நீங்கள் கையில் வேறு எங்கேயோ வந்து செலவு பண்ணி தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கடன் பட்டு கட்ட முடியாமல் போகும்போது நீ ஏன்ப்பா இதை சொல்லவே இல்லைன்னு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகள்கிட்ட கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. உறவுகள் ரீதியாக சொல்லிட்டீங்க சார். இப்போ காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காதல் ரீதியாக ஏதோ பிரச்சனைகள் வருமா, இல்லை அவங்களுக்கு அது திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இவங்களுடைய மனசை இன்னொருத்தவங்ககிட்ட ரொம்ப சீக்கிரமாக இழந்துடுவாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சது வச்சுக்கலாம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் ரிஷபராசி தான். அவங்களுடைய காதலை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க, அதிகமாக காதலருக்காக காதலிக்காக நிறைய செய்யக்கூடியவர்கள். அது கிஃப்டாக இருக்கட்டும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிகமாக செய்யக்கூடியவர்கள். அதனால் நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் இந்த லாபஸ்தானத்தில் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த தோல்வியெல்லாம் நிவர்த்தியாகி காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நிறைய பேர் காதலித்தவர்கள் வீட்டில் சொல்லியும் சில பேர் கல்யாணம்லாம் ஆகாமல் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிடுபொடியாகி காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சி அமைப்பு. ரிஷபராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த சனி பயிற்சினாலும் உடல்நலத்தில் ஏதேனும் புது வகையான பிரச்சனைகள் உருவாகிற வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த சனி பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு அவங்க எந்த உடல்நல கோளாறுகளாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எனக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வருது, சுகர் பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே பைசா இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, ரிஷபராசி என்பவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், 4 பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்கணும். எனக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் செலவாகுது, 10 லட்சம் செலவாகுதுன்னு 4 பேர்கிட்ட சொன்னாங்கன்னா நிறைய உதவிகள் மூலமாக இவங்களுக்கு குணநலம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகி நல்ல சிறப்பாக சந்தோஷமாக
நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆக்சிடெண்ட்லாம் நடந்து கடந்த காலத்தில் கையில் பிளேட் வச்சுருக்கேன் சார், அந்த மாதிரி இருக்கவங்களாம் திருப்பி நான் ஒரு வேலைக்கு போக முடியுமா, திருப்பி ஒரு வேலையை செய்ய முடியுமாலாம் வருத்தப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழிலாம் அமைஞ்சு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. 12 ராசி என்பவர்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, முதல்ல பண வரவுகளை கொடுப்பார். இந்த பண வரவுகள் வந்தால் போதுன்னு காத்துட்ருக்காங்க ரிஷபராசி என்பவர்கள்லாம். ஏன்னா அவ்வளோ கடன், அந்த கடன் இவங்களுக்காக இருந்திருக்காது. இவங்க ஒரு காப்பி கூட குடிச்சிக்க மாட்டாங்க, ஒரு சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக கடன் வாங்கி மாட்டி கொண்டவர்கள் ரிஷபராசின். இந்த கடனை அடைச்சா போதும் சார், எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், ஏதோ நான் ஏதோ ஒன்று வேலையை பார்த்து நான் சமாளிச்சுக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். இந்த காலத்தில் நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகளை கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் சிறப்பாக இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ரிஷபராசி என்போம். எப்போ சார் பணம் வரும் எனக்கு, எப்போ சார் நான் கடன் அடைக்கலாம் வெயிட் பண்ணியிருக்கேன். அதற்கான ஏற்ற நேரமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. ரிஷபராசிக்கு இந்த லாப சனியால் கடன் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிடும், நல்ல இன்கம் வரும்னு சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலுமே சில நபர்களுக்கு இன்னுமே சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது. லாப சனி வந்துருச்சு, இருந்தாலுமே எனக்கு சிரமம் இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னா அது ஏன் அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் தொடருதுங்க சார்? இந்த ரிஷபராசி என்பதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ராகு திசை குரு திசை ரொம்ப வஸ்டான திசையாக இருக்கும். ஏன்னா குரு 8ஆம் அதிபதியாக வருவார். ராகு எல்லாருக்குமே சில பிரச்சனைகளை எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் கொடுத்துட்ருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தசா நடக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களோட சுயஜாதகத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தொழில் செய்கிறாங்க, ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அதை என்ன மாதிரி செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த தசாபுத்தி கெட்ட தசாபுத்தி வரும்போது என்னன்னா எங்கேயாவது லாக் ஆகிடுவாங்க. அந்த லாக்லேருந்து வெளியில் வரதான் போகிறாங்க இந்த லாபசானியில், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு உடனே நடக்கலை, எனக்கு உடனே பிரச்சனை தீரல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட சுயஜாதத்தை பார்த்துட்டு திருத்திக்கிறது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வழிபடுறதுக்கு நம்ம ஒரு கோவில் வழிபாடோ இல்லை இறை வழிபாடோ கொடுக்கலாம்னா எதுவாக இருக்கும் சார்? சார், ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த 2.5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த காவல் தெய்வம்னு சொல்லும்போது முதல்ல இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா ஐயப்பனை வழிபாடு செய்தார்களானால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக நன்மைகள் நடக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் சபரிமலை போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த 2.5 வருஷத்தில் அதிகமாக சபரிமலை வழிபாடு செய்வது சிறப்பு. அதுமாதிரி காவல் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஐயனார் முனீஸ்வரன்லாம் குலதெய்வமாக சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி குலதெய்வத்தை அந்த மாதிரி ஐயனார் முனீஸ்வரரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனிமான் கண்டிப்பாக கொடுப்பார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பின் என்னால் நடக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் வந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.